அனைத்து மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ரவுண்ட் 1 ரெஜிஸ்ட்ரேஷன் 92.5 ரவுண்ட் 1 ரெஜிஸ்ட்ரேஷன் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்க்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா ஸ்டூடெண்ட்டும் இந்த அப்ளிகேஷன் போடலாம் எக்ஸப்ட் 7.5. இதை கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து மெயினாக நீங்கள் பார்க்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா கிளியராக பார்த்துக்கோங்க. ரவுண்ட் 1 ஆன்லைன் கவுன்சிலிங் ஷெடியூல், இது வந்து ஆன்லைன். 7.5 வந்து ஆஃப்லைன். இது வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் ஷெடியூல் ஃபார் அட்மிஷன் டு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் டிகிரி கோர்சஸ். இதில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் டென்டல் இஎஸ்ஐசி கேகே நகர் ப்ளஸ் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா இன்க்ளூடிங் என்ஆர்ஐ மைனாரிட்டி கேண்டிடேட்ஸ் சீட்ஸ் இன் செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் டென்டல் காலேஜஸ் இன்க்ளூடிங் ஸ்டேட் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் சிஎம்சி வெல்லூர். ஃபைனலாக உங்களுக்கு அது இன்க்ளூடிங் ஐஆர்டி வாட்ஸ்அப் ஐஆர்டி கேண்டிடேட்ஸ் எல்லாருக்குமான இது வந்து ஓப்பனிங். இது வந்து நீங்கள் கிளியராக பார்த்துக்கோங்க. எஸ், ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங் கிளியராக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டேட் அண்ட் டைம் 13/8 நாளைக்கு உங்களுக்கு 12 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. டேட் அண்ட் டைம் எப்போ முடியுதுன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுறது டேட் வந்து 19/8 5 மணி வரைக்கும் டைம் இருக்குது. ரேங்க் யார் சார்? ஜிக்யூ ஜென்ரல் கவர்மெண்ட் கோட்டாவில் ஜென்ரல் ரேங்க்கு 001லேருந்து ஜென்ரல் ரேங்க்கு 35,926 கிளியராக பார்த்துக்கோங்க. அப்புறம் நீட் மார்க் வந்து 705லேருந்து 177 வரைக்கும் கவர்மெண்ட் கோட்டா அவங்களும் பண்ணலாம். ப்ளஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டா ஜிஆர் 001லேருந்து ஜென்ரல் ரேங்க் அவங்களுக்கு 001லேருந்து 26,956 எல்லாரும் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீட் மார்க் 693 அதிலிருந்து உங்களுக்கு 177 மேனேஜ்மெண்ட் கோட்டா கேண்டிடேட் வரைக்கும் எல்லாருமே நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். இதனுடைய மெயின் அப்டேட் வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ் ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட். சார் எப்படி சார் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது எப்படின்றத நம்ம அப்கமிங் செஷனில் பார்ப்போம். ஏன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆன உடனே உங்களுக்கு நான் அது டெமோ கொடுக்குறேன், அதை பாருங்கள். இதில் வந்து நிறைய பேருக்கு டவுட் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணலாம், சாய்ஸ் ஃபில்லிங்கான கிளாரிஃபிகேஷன் மேபி உங்களுக்கு சாய்ஸ் ஃபில் பண்ண தரலனா உங்களுக்கான ஐடியா கொடுக்குறோம், நீங்கள் அதில் பாருங்கள், தாராளமாக நீங்கள் பண்ணுங்கள். ஸோ இதில் மெயின் வந்து அடுத்து வந்து ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் 20ஆம் தேதி. ஸோ 19க்குள்ளே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி சாய்ஸ் ஃபில் பண்ணி சாய்ஸ் லாக் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராசஸ் ஆகும். அதுக்கப்புறம் பப்ளிகேஷன் ஆஃப் ரிசல்ட் 21ஆம் தேதி உங்களுக்கு பப்ளிகேஷன் ஆஃப் ரிசல்ட். அலாட்மெண்ட் ஆர்டர் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் உங்களுக்கு வந்து 22லேருந்து 28 வரைக்கும் அவைலபிளாக இருக்கும், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அப்புறம் டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து 23லேருந்து நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணி அன்றைக்கி மறுநாள்லேருந்தே நீங்கள் வந்து இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம். 23லேருந்து 28க்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் உங்களுக்கான ப்ராசஸ். ரொம்ப கிளியராக கொடுத்துருக்காங்க. எல்லாரும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த ரவுண்ட் 1 ரெஜிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு வந்திருக்கு, கிளியராக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சாய்ஸ் ஃபில் பண்ணணும், அது எப்படி பண்ணணுன்றது, அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. 500 நீங்கள் பே பண்ணணும். மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 1000, கவர்மெண்ட் கோட்டாக்கு 500. அதுக்கப்புறம் செக்யூரிட்டி டெபாசிட் உங்களுக்கு வந்து ஃபார் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்க்கு உங்களுக்கு கிடையாது, கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸ்க்கும் கிடையாது. ஃபார் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் அண்ட் டென்டல் காலேஜஸ்க்கு நீங்கள் அண்ட் இன்க்ளூடிங் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ்க்கு நீங்கள் 30,000 ரூபாய் நீங்கள் பே பண்ணணும் செக்யூரிட்டி டெபாசிட். உங்களுக்கு நீங்கள் இதில் சீட் ஃபில் பண்ணுறீங்கன்னா, இல்லை சார் நான் கவர்மெண்ட் மெடிக்கல் கவர்மெண்ட் டென்டல் மட்டும் பண்ணுறேன்னா நீங்கள் உங்களுக்கு எந்த செக்யூரிட்டி டெபாசிட்டும் கிடையாது, வெறும் 500 உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும்தான், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் வந்து 30,000 யாருக்கு இல்லை? எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி அண்ட் கன்வெர்ட் கிறிஸ்டியானிட்டி கேண்டிடேட்ஸு, அப்புறம் கன்வெர்ட் ஃப்ரம் எஸ்சி கேண்டிடேட்ஸ், அப்போ எஸ்சிசின்னு இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த கேண்டிடேட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து எக்ஸம்ப்டட் ஃபார் செக்யூரிட்டி டெபாசிட் இஃப் த ஆனுவல் இன்கம் லெஸ் தேன் 2.5 lakhsக்குள்ளே இருந்தால் தான் இல்லை, அதை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாருங்கள், அடுத்த டைம் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் மீதி டீட்டெயிலாம் நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் மெயின் அடுத்து வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கான செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்டபிள். இதை நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இதை நீங்கள் கிளியராக பார்த்துக்கோங்க. ரீஃபண்டபிள், அந்த 30,000 நீங்கள் சீட் எடுக்கலாம், ரீஃபண்ட் ஆகிடும். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 1 lakh. ஸோ யாருக்கு சார் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஃபில் பண்ணுறவங்களுக்கு பாருங்கள், கரெக்டாக பாருங்கள், அவங்களுக்கு பாருங்கள். மேனேஜ்மெண்ட் கோட்டா மெயின் வந்து நல்லா கவனிங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டா இன்க்ளூடிங் மைனாரிட்டி கேண்டிடேட்ஸ், என்ஆர்ஐ கேட்டகரி எல்லா கேண்டிடேட்ஸுமே நீங்கள் இன்க்ளூடிங் மெடிக்கல் அண்ட் டென்டல் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் எல்லாருக்குமே 1 lakh உங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் இருக்குது. இதுலேயுமே உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. எஸ்சி எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் கிடையாது, எக்ஸம்ஷன் 2.5 lakhs உள்ள ஆனுவல் இன்கம் இருந்தால் எக்ஸம்ஷன், அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ கிளியராக ப்ராஸ்பெக்டாக பாருங்கள். சாய்ஸ் ஃபில்லிங் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், சாய்ஸ் ஃபில்லிங் அது வந்தோடனே உங்களுக்கு ப்ராப்பராக
ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் லாகின் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ளே போவீங்க, ரிஜிஸ்ட்ரேஷன், அது சும்மா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி கேட்கும், பேமெண்ட் ஆப்ஷன் வரும், பேமெண்ட் பண்ண போகிறீங்க, அப்புறம் உங்களுக்கு ரீஃபண்டபிள் அக்கௌண்ட் டீட்டெயில் இருக்கும், அது இப்போ நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க, அப்படியே டேரெக்டாக உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் விண்டோ ஓப்பன் ஆகிடும். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், எல்லாமே அதில் ஃபீடாக இருக்கும், நீங்கள் ஃபில்டர் பண்ணி அழகாக போட்டுடலாம். நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு கூட சாய்ஸ் லாக் பண்ணலாம். ஸோ அதனால் பொறுமையாக, ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது, சிம்பிள் ப்ராசஸ் தான். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம், எல்லாமே கிளியராக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரி அமௌண்ட் பே பண்ணணும், மற்றபடி எதுவும் இல்லை. இஃப் த கேண்டிடேட்ஸ் டஸ் நாட் லாக் இஸ் ஆர் சாய்ஸ் டில் த லாஸ்ட் டேட் 19/8 நீங்கள் 5 மணிக்குள்ளே பண்ணலன்னா ஆட்டோமேட்டிக் லாக் ஆகிடும். நீங்கள் மேபி பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். ஸோ பண்ணாலும் பிரச்சனை இல்லை. ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் சீட் மேட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு அடுத்து விடுவாங்க, ஒவ்வொரு டீட்டெயிலாக நீங்கள் பொறுமையாக பார்த்துக்கலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்ற டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. இது பொறுமையாக நீங்கள் படித்து பாருங்கள். இது இப்போதைக்கு நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டில் தனியாக கூட அப்புறமா பேசிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து மெயினாக நீங்கள் இது பாருங்கள், மெயினாக சைட்டை பார்த்துட்டே இருக்கணும். ஒரு 5 மணிக்கு மேலே ஒரு அப்டேட் வருது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணிக்கு போல் அந்த அப்டேட் வருது, வந்துட்டே இருக்குது அப்டேட்ஸ். இதில் மெயின் அப்டேட் வந்து நீங்கள் ரேங்க் லிஸ்ட், சார் என்ன சார் இது அடெண்டம் டு த ப்ரொஃபஷனல் ரேங்க் லிஸ்ட், அந்த லிஸ்ட்டில் மிஸ் ஆனவங்க 10ஆம் தேதி வெளியிடப்பட்ட ரேங்க் லிஸ்ட்டில் நிறைய பேருடைய நேம் வரலை, இன்எலிஜிபிள் லிஸ்ட்டில் வந்துருச்சு. அவங்க மறுபடியும் டைம் கொடுத்தாங்க, இன்னைக்கு காலைல 10 மணி வரைக்கும் டைம் கொடுத்தாங்க. அந்த ஸ்டூடெண்ட்டும் இதில் ஆட் ஆகிட்டாங்க, அவங்க மறுபடியும் ரீஅப்லோட் பண்ண உடனே அவங்க எல்லா லிஸ்ட்டும் வந்துருச்சு. அதனால் பாதிக்கப்படுமா, அதனால் அந்த ரேங்க் லிஸ்ட்டுக்கும் இந்த ரேங்க் லிஸ்ட்டு பாதிக்கப்படுமானா அதெல்லாம் ஒன்றும் படாது. ஸோ ரொம்ப பெருசாலாம் பாதிக்கப்படாது. நீங்கள் அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதில் வந்து ரவுண்ட் 1 ஷெடியூல் வந்திருக்கா, அடுத்து பாருங்கள் இதில் ப்ரொவிஷனல் லிஸ்ட் ஆஃப் எல்லா கேண்டிடேட் அப்படியே பாருங்களேன், அந்த அடெண்டம் லிஸ்ட் பாருங்களேன். ஸோ இதில் கவர்மெண்ட் கோட்டான்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. சார் எப்படி சார் அது இதுவும் செக்ரிகேட் ஆகும்? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வாங்க, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து மிஸ் ஆகிட்டு இருக்காரு, கபில்ன்ற ஸ்டூடெண்ட் வந்து மிஸ் ஆகிட்டு இருக்காரு. அவருடைய ஜென்ரல் ரேங்க் வந்து பாருங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 604Aன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ அந்த நம்பருக்கான அந்த டேட்டா பாருங்க 110A. இப்போ 110 யாருன்னா இருப்பாங்க, அப்படி ஏன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஸோ நீங்கள் கிளியராக அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஷெட்யூல், அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அந்த இது கூட அந்த மார்க் கூட இன்சர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து இது நிறைய பேர் விடுபட்டு போன மாணவர்களுக்கான ஒரு கடைசி வாய்ப்பாக இருந்தது. இதையும் நிறைய பேருக்கு வந்து ஓகே ஆயிருக்கு. இதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துலாம். அந்த அடெண்டம் லிஸ்ட்டில் நீங்கள் 3 கேண்டிடேட்டுக்கு இருக்குது, கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, அதுக்கப்புறம் 7 ரிசர்வேஷன். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து ப்ரொஃபஷனல் லிஸ்ட். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, சார் ஜென்ரலுக்கு தான் விட்டாங்க, எங்களுக்கு வந்து கோட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஐஆர்டி வார்டு, ஸோ அவங்களுக்கு சிஎம்சி 20% அந்த கவர்மெண்ட் கவர்மெண்ட் கோட்டா. அடுத்து வந்து பார்த்துங்க சிஎம்சி ஜென்ரல் மெரிட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கோட்டா கேண்டிடேட், அடுத்த மைனாரிட்டி கேண்டிடேட், சிஎம்சியில் அந்த கேண்டிடேட், எல்லா கேண்டிடேட்டுக்கும் கிளியராக கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் உங்களுக்கு வந்து எல்லா லிஸ்ட்டும் வந்திருக்கு. சிஎம்சி ஸ்டாஃப் கோட்டா தனியாக இருக்குது, அடுத்து கிறிஸ்டின் மைனாரிட்டி தனியாக இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கான பாருங்கள் பொறுமையாக என்ஆர்ஐ கேண்டிடேட்ஸ், லிங்குஸ்டிக் மைனாரிட்டி, தெலுங்கு மைனாரிட்டி, அப்புறம் உங்களுக்கு மலையாள மைனாரிட்டி. ஸோ எல்லாருக்குமான ப்ரொஃபஷனல் லிஸ்ட்டு விட்டுட்டாங்கப்பா. கிளியராக பார்த்துக்கோங்க, உங்கள் பேர் இதில் இருக்கான்னு ஓப்பன் பண்ணி எல்லாத்துலேயும் பார்த்துக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதான், நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணீங்களோ அதில் உங்களுக்கு நேம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் இதுதான் நமக்கான ரவுண்ட் 1 கவுன்சிலிங் ஷெட்யூல். நாளைக்கு 7.5 நடக்க போகுது. ஆஃப்லைன் ஷெட்யூல், ஆஃப்லைனில் நடக்க போது, நேரடியாக நடக்க போது. 7.5 அண்ட் ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு நேரடியாக நடக்க போகுது. ஸோ இந்த ரவுண்ட் 1ல் சாய்ஸ் ஃபில்லிங் டவுட் இருக்குது சார், என்ன சார் உங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்களான்னா தாராளமாக ஹெல்ப் பண்ணுவோம். நீங்களே பண்ணுங்கள். ஸோ எல்லாமே நீங்களே பண்ணுங்கள், நாங்கள் ஐடியா கொடுப்போம். உங்களுடைய யூசர் நேம், பாஸ்வேர்டு யார்ட்டையும் ஷேர் பண்ணாதீங்க, அது யார்ட்டையும் நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாது, நீங்களாக தான் ஃபில் பண்ண போகிறீங்க. அதில் வந்து உங்களுக்கான ப்ரிஃபரன்ஸ் காலேஜஸ், அதே மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங்கில் நிறைய பேர் வந்து நான் வந்து ஒரு 550+ இருக்கேன், ஒரு 560+ இருக்கிறேன், 80 இருக்கிறேன், எனக்கு டாப் காலேஜ் மட்டும் நான் போட்டுட்டா ஆர்டர்லலாம் கேட்குறாங்க. ஸோ அதெல்லாம் போடாதீங்க. மேக்ஸிமம் கவர்மெண்ட் காலேஜ் 36+1 எல்லாமே ஃபில் பண்ணுங்கள். மோர் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் நீங்கள் வைக்கணும், சாய்ஸஸ் கம்மியாக வைக்காதீங்க. சார் நான் வந்து ஒரு 600+ எடுத்துட்டேன், நான் ஒரு 10 காலேஜ் வச்சா போதுமா, நான் எதிர்பார்க்குறது ஒரு 5 காலேஜ் தான், அப்படிலாம் வைக்கக்கூடாது. ஸோ நீங்கள் லைனாக வைங்க, உங்களுடைய மார்க்குக்கு எது ப்ரிஃபரன்ஸோ அது கிடைக்க போதும். ஸோ அதனால் நீங்கள் சஃபுல் ஆகும்போது உங்களுக்கு அது கிடைக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் எனக்கு இதுதான் கிடைக்கும் நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் வச்சு செக் பண்ணேன் சார், அப்படிலாம் நீங்கள் தவறுதலான ஒரு முடிவு எடுக்காதீங்க. ஸோ எல்லாருமே அந்த கவர்மெண்ட் காலேஜஸை ஃபில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய கட் ஆஃப்க்கு, உங்களுடைய ரேங்க்குக்கு என்ன வரப்போதோ அது அலாட் ஆகி வரப்போகுது. ஸோ ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டில் வரும், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அதனால் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும்.
உங்களுக்கான டவுட்ஸ் இருக்குது அப்படின்னும் போது தாராளமாக என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேளுங்க. நான் கால் எடுக்க முடியல வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுவேன். 7.5 ரிசர்வேஷன் யாருன்னா இருக்கிறீங்கன்னா அவங்களுக்கு நேரடியான கவுன்சில் நடக்குது. அதை நாளைக்கு நான் நேரடியாக அவங்களுக்கு வந்து விசிட் பண்ணுறேன். நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டும் போகிறாங்க, அதனால் நம்மளுடைய ஸ்டூடெண்ட் அங்கே போகிறதுனால நான் கூட போகிறேன். ப்ளஸ் உங்களுக்கு எதனா டவுட் இருக்குன்னு பட்சத்தில் தாராளமாக நீங்கள் ஃபோன் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் பண்ணியோ நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஆல் த பெஸ்ட். இந்த சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இன்க்ளூடிங் கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா எல்லாருமே பண்ணலாம். ரேங்க் லிஸ்ட்டில் நேம் வந்த ஸ்டூடெண்ட் எல்லாருமே பண்ணலாம். இன்றைக்கி அடெண்டம் லிஸ்ட்டில் வந்தவங்களும் பண்ணலாம். எல்லா கோட்டா எல்லா ரிசர்வேஷனும் பண்ணலாம். கரெக்டாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாதிரி அமௌண்ட் எல்லாம் அக்கௌண்ட்டில் வச்சுக்கோங்க. நெட் பேங்கிங்கில் நீங்கள் அழகாக பண்ணுங்கள், கிளியராக பண்ணுங்கள், ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏன்னா ஏனோ தரோன்னு பண்ணாதீங்க. சாய்ஸ் லாக் வந்து நீங்கள் பண்ணலாம் ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். இருந்தாலும் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணி வைங்க. மேபி ஆர்டர் மாற்றுறது எதனா சஜஷன் இருந்தால் ஃபோன் பண்ணி தாராளமாக கேளுங்க. நீங்கள் ஹெசிடேட் ஆகாதீங்க. ஓகேங்களா? ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.